ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில கிச்சன் டிப்ஸ்லாம் தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன ரெசிபிஸ் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வாங்க அதையும் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். குறிப்புகள் அதில் சில உங்களுடன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாஸ்கெல்லாம் எடுத்திங்கன்னா அது உள்ளே பாருங்களேன் எவ்வளோ நல்ல கரை படிஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணாத வச்சுட்டதுனால இது ரொம்பவே கரை படிஞ்சிடுச்சு. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம ப்ரஷ்ஷே இல்லாத க்ளீன் பண்ணிடலாங்க. இதில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டுத்தையுமே நல்லா இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுருங்க. இது ஃப்ளாஸ்க்குன்னு இல்லைங்க, பாட்டில் ஏதாவது வாஷ் பண்ணனா கூட நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ண தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா குலுக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஸ்க்ரப்போ இல்லை ஏதாவது ப்ரஷ்ஷோ எதுவுமே தேவைப்படாதுங்க. நல்லா ஒரு 5-6 டைம் குலுக்குனிங்கனாலே இது உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக குலுக்கிட்டு நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ டீ எல்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா, எங்கேயாவது போகும்போது ஃப்ளாஸ்க்லலாம், அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கரெல்லாம் அப்படி இருக்கும். அதெல்லாம் கூட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சீக்கிரமாக குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு வேறு எதுலையாவது நான் ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸில் தாங்க ஊற்றிட்டேன். இப்போ இந்த அரிசியெல்லாம் அங்கங்கே தேங்கியிருக்கு. ஸோ இதை மறுபடியும் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செமையாக க்ளீன் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கூட அது உள்ளே பார்த்தீங்கன்னா கரையே இல்லை பாருங்களேன். ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம புதுசில் எப்படி வாங்கியிருப்போமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். ட்ரை பண்ணி எடுத்து வைக்கும் போது கூட இது பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாஸ்க்கை நல்லா ட்ரை பண்ணி எந்த வாட்டர் பாட்டிலாக கூட இருக்கட்டும், இந்த மாதிரி அதில் நீங்கள் ட்ரை பண்ணிட்ட பிறகு இதை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏலக்காவை அது உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்மெல் வராத இருக்கும். அந்த டம்ப்பாக ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஒரு மாதம் கழித்து யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒரு 2 மாதம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணும்போது எடுத்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஏலக்காவை போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் அப்படி இல்லைனா புக் ஷெல்ஃப் அண்டு அப்படி இல்லைனா டிவி யூனிட்டில் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு இடத்துல இதை பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பீரோவில் நான் சைடில் இதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் செயினெல்லாம் கூட ஹேங் பண்ணிக்கலாங்க. பட் நான் இன்றைக்கி எதை ஹேங் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பீரோவில் இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்ப்ரெல்லாஸ் இருக்குது. கொடையெல்லாம் கீழே அங்கங்கே இருக்கும்போது எனக்கு அது தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வரும்போது எங்கே வச்சேன்னு தேட முடியல. ஸோ இது இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டுத்தையும் எத்தனை இருக்கோ நீங்கள் அத்தனை ஹேங் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது ஒன்றுத்துலேயே நான் 2மே ஹேங் பண்ணுங்க. நல்லா வெயிட் தாங்குது. இதனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 100+ சம்திங் இருந்தது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பீசஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்ததுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் பயன்படுத்திக்கங்க. வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லைங்களா, இது சப்பாத்தியோ பூரியோ போடும்போது பார்த்தா அதெல்லாம் இதில் இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிக்கும், ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாம் அங்கங்கே புட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நடுவுலாம் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு புட ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேய்க்கிறதுக்கு முன்னாடியே ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இதில் அந்த அளவுக்கு அந்த மாவு ஸ்டிக் ஆகாது. இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். பூரி போடும்போதோ இல்லை சப்பாத்தி போடும்போதோ பயன்படுத்தி பாருங்கள். நம்மளுக்கு ஒட்டிடுச்சுனாலே சப்பாத்தி சரியாக வராது, அடுத்து பிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தவிர்க்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ரோல் பண்ணி நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஒட்டாது. அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் வாங்க. அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாக்காக ஸ்டிக் ஆகிடுச்சுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அயன் பண்ணும்போது ஷர்ட்லலாம் இந்த பிளாக் ஒட்டுது, இதை எப்படியாவது ஏதாவது பண்ணி க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குரோசின், பேராசிட்டமால் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அப்படி இல்லைனாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளக்கை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு இதை பயன்படுத்துங்க. ஏன்னா இது வந்து பேர்ன் ஆகிற ஸ்மெல் வரும். அதே மாதிரி குழந்தை இருக்கும் போது இதெல்லாம் செஞ்சிடாதீங்க, தனியாக இருக்கும் போது செஞ்சுடுங்க. ஃப்ளக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு கையை வச்சு தேய்க்காதீங்க, இப்பயும் சொல்கிறேன் சுட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கை ஆன் பண்ணியே போட்டு அந்த மாதிரியும் பண்ணாதீங்க, அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஃப்ளக்கை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு குரோசின் அப்படி இல்லைன்னா பேராசிட்டமால் டேப்லெட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகுதுங்க. ரொம்ப சூப்பராக ரிமூவ் ஆகுது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சுவிட்சை ஆஃபில் தாங்க வச்சுருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து அந்த ஹீட் வந்த பிறக்கே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு டேப்லெட்டில் காமிக்கிறேன். இது சட்டுன்னிட்டு போயிடுச்சு. இது பாருங்களேன், கை வந்து கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிடுச்சு, அதனால தான் கிளாத் எடுத்தேன். இது பாருங்கள், டிஷ்யூவில் எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. குரோசினை வச்சு நான் இந்த பேராசிட்டமால் குரோசின் இந்த டேப்லெட் வச்சு க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னே இருந்ததுக்கும் உங்களுக்கு இப்போக்கும் வித்தியாசம் சூப்பராக தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட் ரெசிபீஸ் தாங்க. சூப்பராக குயிக்காக எப்படி செஞ்சிடலாம் அப்படின்ற டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மைதா எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது சர்க்கரை. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக தாங்க, ஒரு 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 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கீ ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க இந்த பிஸ்கெட். அதாவது எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா கலகலான்னு செய்வாங்க. கோதுமை மாவில் கூட நீங்கள் இதை செய்யலாம். நான் வந்து மைதா தான் எடுத்திருக்கேன், 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுக்குங்க. இது அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி தரட்டிக்க போகிறோம். இது வந்து நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி தரட்டிட்டு இதை வந்து பீஸாக ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். இந்த டீ கடையிலாம் விற்பாங்க பாருங்களேன், மைதா பிஸ்கெட்டுன்ட்டு, அந்த தாங்க. நான் வந்து அதே மாதிரி தான் இது. எண்ணெயை காய வச்சு அதை சிம்மில் வச்சுக்குங்க. காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு தான் இந்த பிஸ்கெட்டை பொரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா பிஸ்கெட் தயாராகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணிடலாம். சூப்பராகவும் இருந்ததுங்க. வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு இந்த பிஸ்கெட் இருந்தது. டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது. வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டு யானம் அரிசிங்க. இது வந்து அவலாக கூட வருது. இந்த மாதிரி அவல் வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி அரிசிகளை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு யானம்ன்ற அவலை வந்து ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் ஊறிடுதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேலையும் மிச்சம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய் தான். தேங்காவை துருவி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 முடி அளவுக்கு துருவி போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா இந்த காட்டு யானம்ன்ற அவலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு திராட்சை, உளுந்து திராட்சை இருக்கு இல்லைங்களா, கருப்பு, இந்த திராட்சையும் சிகப்பு திராட்சையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. ஸோ சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதாங்க கொடுக்குறேன். நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கூட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுத்து விடலாம். சின்னதாக ஒரு பவுல் அளவுக்கு கூட நீங்கள் இட்லி ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு இட்லியை குறைச்சி கூட இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகளை நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ.